ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர், மினிட் அண்ட் செகண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். இந்த ஹவர், மினிட் அண்ட் செகண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து சிமிலர் டு த இயர், டேட்டு, அப்புறம் மந்த்து, அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதே மாதிரி தான் வந்து ஹவர், மினிட், செகண்ட். இப்போ பாருங்கள், இங்கே வந்து உங்கள் ஒரு டேட் ஃபார்மெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வைஸ் வந்து இருக்குது. அதாவது இதுதான் உங்களுக்கு வந்து ஹவர், அதற்கடுத்து இருக்க 2 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு டேட் ஃபார்மெட் வந்து இருக்கும்போது இதில் இருந்து உங்களுக்கு வந்து அதாவது ஹவர்ஸை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹவர் ஃபார்மெட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் இருந்து அந்த மினிட்ஸை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு மினிட் ஃபார்முலாவும், செகண்ட்ஸை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு அந்த செகண்ட் ஃபார்முலாவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுதான் எப்படின்னு நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் இதோட சின்டெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா HOUR, ஹவர். ஈஸியாக வந்து இருக்கும். எக்ஸலோட ஸ்பெஷலே தான். உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த சின்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மீனிங்கோ அதை வந்து அப்படியே தான் சின்டெக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஹவர் அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா சீரியல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா 2 அப்படின்னு வந்து வந்திருக்கு. இந்த 2 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா 2, அதாவது 2 AM இருக்கு இல்லையா, இந்த மணி தான் வந்து இங்கே வந்து இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ரயில்வே டைமில் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து AM அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து 14 அப்படின்னு மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎம்னு மாறிடுச்சு. ஜஸ்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகுறது பார்த்தீங்கன்னா 2 PM வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் பாருங்கள் கரெக்டாக 14 அப்படின்னு வந்து வந்திருக்கும். ஸோ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே டைமோட ரிசல்ட்டு. ஸோ 14 தானே உங்களுக்கு 2 PMனா, ஸோ அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கு. அடுத்து இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட். மினிட்டுக்கும் அதே மாதிரி தான் சேம் MINUTE மினிட்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஜஸ்ட்டு இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க சீரியல் நம்பருங்கிற இடத்துல என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா 30 அப்படின்னு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் 2:13 தான் நீங்கள் வந்து டைம் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்து அவரை வந்து உங்களுக்கு வந்து கண்டுக்காது. ஜஸ்ட்டு எவ்வளோ செகண்ட்ஸ், அதாவது 30 மினிட்ஸ் இருக்குன்னா 30 வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ மினிட்ஸை மட்டும் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மினிட் ஃபார்முலா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எனக்கு செகண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் 2 hours 30 minutes 10 seconds நாங்கள் வந்து வச்சுருக்கேன். எனக்கு அந்த செகண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் இந்த சீரியல் நம்பரை சேம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸல் ஃபார்முலா வந்து எடுத்துருச்சு. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவர்ஸையும், மினிட்ஸையும், செகண்ட்ஸையும் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஹவர்ஸ், மினிட் அண்டு செகண்ட் ஃபார்முலாவோட யூஸ்ஃபுல். ஓகேவா? உங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி பார்க்க சொல்லி கற்றுக்க சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.